பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஞான முத்துக்கள் எனும் இத்தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பொன்மொழி அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா. இந்த உலகம் என்பது மறுமையின் விவசாய நிலம். இந்த உலகம் என்பது நிரந்தரமானது அல்ல, நித்தியமானதும் அல்ல, அழிந்து போகக்கூடியது. இப்போ மறுமை என்பது தான் நிலையானது. இப்போ இந்த உலகில் மனிதன் ஒருவன் செய்யக்கூடிய அமல்கள் என்பது மறுமையை நோக்கியதாக இருக்க வேண்டும். மறுமையை தன்னுடைய எண்ணத்தில் வைத்து, சிந்தனையில் வைத்து அவனுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்பதைத்தான் அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா என்ற இந்த வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு பொன்மொழியாகும். இப்போ இந்த உலகத்தில் நம்ம நல்ல அமல்கள் செய்யும் பொழுது, நல்ல செயல்களுடைய விதைகளை விதைத்து அதை சரியான முறையில் நாம் பராமரித்து அந்த விதைகளை மறுமையில் நாம் அறுவடை செய்ய முடியும். இப்போ நல்ல செயல்களுடைய நன்மை என்பது மறுமையில் நமக்கு கிடைக்கும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா. இப்போ நம்ம இன்றைக்கி இந்த உலகத்தில் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் மறுமையில் நாம் அறுவடை செய்ய முடியும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் இல்லையா, ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. ஒரு நன்மையை செய்தால் ஒரு அணுவளவு இருந்தாலும் சரி, அதனை மறுமையில் நாம் பார்த்து கொள்ள முடியும். ஒரு தீமை அது அணுவளவும் இருந்தாலும் சரி, அதையும் மறுமையில் நாம் பார்க்க முடியும். இப்போ இந்த உலகத்தில் நன்மைகளை நாம் நடும் பொழுது நிறைய களைகள் இருக்கும். அந்த விதைகளை அல்லது செடிகளை வீணடிக்கக்கூடிய நிறைய களைகள் இருக்கும். அந்த களைகளை எல்லாம் பிடுங்கி சரியான முறையில் அந்த விவசாயத்தை நாம் செய்து வந்தோம் என்று சொன்னால் மறுமை நன்றாக இருக்கும். இந்த உலக வாழ்க்கை என்பது குறிப்பிட்ட காலம்தான். ஒரு 60, 70, 80 என்பது இறைவன் எவ்வளவு கொடுத்திருக்கானோ ஒரு மனிதனுக்கு அவ்வளவுதான். த லைஃப் இஸ் வெரி ஷார்ட்னு சொல்லுவாங்கல்ல, மிக சுருக்கமானது தான். ஆனால் மறுமையில் என்பது நான் சொன்னது போன்று மிக நிலையானது. அல்லாஹ் எல்லா இடத்துலையும் குர்ஆனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹும் ஃபீஹா காலிதூன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். இப்போ மனிதனுக்கு எது சரி எது தவறு என்பது நல்லா தெரியும். சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கான். இப்போ இந்த உலகம் என்பது ஒரு சோதனை களம். ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. மரணத்தையும் வாழ்வையும் அல்லாஹ் படைத்தது எதற்கு தெரியுமா? உங்களில் யார் மிகச்சிறந்த முறையில் அமல் செய்கிறாள் என்பதை சோதிப்பதற்காக அப்படின்னு சொல்கிறான். இப்போ அல்லாஹ் சோதனைக்காக இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரம் வ இம்மா கஃபூரா. மனிதனுக்கு நேர்வழியை நாம் காட்டிவிட்டோம். அவன் நினைச்சா நன்றி உள்ளவனாக இருக்கலாம், அல்லது நன்றி கொன்றவனாக இருக்கலாம். வ இம்மா கஃபூரா அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த மறுமை என்பது எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அது எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய வாழ்நாள் என்பது எப்போது வேண்டுமானாலும் முடியும். ஆனால் அந்த வாழ்நாளில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்றத மறுமையில் கேள்வி கேட்கும்போது நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அல்லாஹ் கேட்பான் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமையில் 5 கேள்விகள் கேட்கப்படும். அவன் தன்னுடைய வாழ்வை எந்த செயல்களில் கழிச்சான், அவனுடைய இளமையை எவ்வாறு கழித்தான், நேரத்தை எவ்வாறு கழித்தான், செல்வத்தை எவ்வாறு செலவழித்தான், கற்ற கல்வியின்படி எந்த அளவுக்கு அமல் புரிந்தான் என்று 5 விதமான கேள்விகளுக்கும் அவன் பதில் சொல்லாமல் அவன் மறு எட்டு வைக்க முடியாது. அப்போ மறுமையினுடைய இந்த 5 கேள்விகளுக்கு இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யணும்? பதில் சொல்ல அதற்கு தயாராக வேண்டும். இப்போ இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய முயற்சிகள், நாம் உழைக்கக்கூடிய உழைப்பு, போராடக்கூடிய போராட்டங்கள் அனைத்துமே மறுமை வெற்றியை நோக்கியதாக இருக்க வேண்டும். மறுமையினுடைய சிந்தனை மட்டுமே நமக்கு இருக்க வேண்டும். இப்போ உலகத்தை வாழவே வேணாமானா இல்லை, உலகத்தை வாழ்ந்து தான் ஆகணும்.
உலகத்தினுடைய ஆசாவாசங்கள் எல்லாமே இருக்கணும். குடும்பம், குட்டி, நம்முடைய வேலை, நம்முடைய தொழில், நம்முடைய பதவி, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய கல்வி எல்லாவற்றையும் நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும், அது சந்தேகமும் இல்லை. ஆனால் எல்லாமே மறுமையினுடைய நோக்கத்தை கொண்டதாக இருக்க வேண்டும். இந்த உலகம் மட்டுமே போதும் அப்படின்ற நோக்கம் இருந்தது என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை என்பது வீணாக போய்விடும். இந்த உலக வாழ்க்கை மட்டுமே போதும் நினைச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. அழகா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்துன்யா ஜீஃபத்துன் வ துல்லாபுஹா கிலாபுன். இந்த உலகம் என்பது ஒரு செத்த சடலத்தை போன்றது, அதை தேடுபவர்கள் யார்? நாய்கள் என்று சொன்னார்கள். அப்போ இந்த உலகம் என்பது செத்த சடலம் தான். ஆனால் இந்த உலகத்தில் நாம் சரியான முறையில் வாழும் பொழுது நம்முடைய வறுமை வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். எனவே இந்த உலக வாழ்வை சிறந்த முறையில் பயன்படுத்தி நல்ல அமல்கள் செய்து மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய, இம்மையிலும் வெற்றி பெற்று மறுமையிலும் மிகச்சிறந்த வெற்றியை பெறக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் வல்லான் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.